ஒரு கணவன் மனைவி அவங்களுடைய கடைசி காலத்தில அ தங்களோட சொத்துக்களை எல்லாம் பிரிவினை பண்ணி ம செட்டில் பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பெண்ணு, ஒரு பையன். அவங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணி ஃபாரின்ல செட்டில்டு. அவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொன்னாங்க. "நீங்க இத இப்படி பண்ணலாம், இத இப்படி பண்ணலாம். இத நீங்க இப்படி தான் பண்ணணும். எனக்கு இவ்வளோ வேணும், அக்காவுக்கு இவ்வளோ வேணும்." அப்படின்னலாம் நெறைய பேசி நெறைய சஜஷன்ஸ் சொல்லியிருந்தாங்க. அப்பா, அம்மா 2 பேரும் எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டாங்க. கடைசியில செட்டில்மெண்ட் முடிஞ்சு வந்தப்போ, அந்த ஃபைனல் டிராஃப்ட்ட பார்த்துட்டு பையனுக்கு வந்து ரொம்ப கோவம். ரொம்ப சண்ட போட்டான். "நான் இத ஒத்துக்க முடியாது. நான் சொன்ன ஒண்ண கூட நீங்க கேட்கல" அப்படின்னு. அ அப்பா அப்பா சொன்னாரு, "அப்பா நான் வந்து உன் பேச்ச கேட்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. நீ ஏன் அப்படி எதிர்பார்க்குற?" அப்படின்னு. "இத்தன நாள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நானு இவ்வளவு மாசம் மாசம் குடுத்துருக்கேன். நீங்க என் அப்பாங்கிறதுனால தானே நான் குடுத்தேன். அப்பனா நீங்களும் என்னுடைய பேச்ச கேட்கணும் இல்லையா?" அப்படின்னு. உடனே அவர் சொன்னாரு, "எப்பா நீ என்னுடைய பிள்ள. அதனால உனக்கு நான் குடுக்க வேண்டிய வாழ்க்கையே எவ்வளவு தூரம் முடியுமோ, அவ்வளவு தூரம் உழைச்சு நான் உனக்காக குடுத்துட்டேன். நல்லா படிக்க வச்சுட்டேன். நல்ல வேலை பார்த்துக்கிட்டேன். உனக்கு நான் கல்யாணமும் பண்ணி வச்சுட்டேன். அதோட அந்த விஷயங்கள் முடிஞ்சிருது. இப்போ இந்த சொத்த என்ன பண்ணணும்னு நீ சஜஷன் சொல்லலாம். ஆனா, உன்னோட சஜஷன நான் கண்டிப்பா ஏத்துக்கணும்னு கட்டாயம் கிடையாது. என்ன செய்யணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். நான் அத உங்ககிட்ட கேட்கறதுக்காக கன்சல்ட் பண்றதுக்காக தான் இந்த ஃபைனல் டிராஃப்ட்ட கொண்டு வந்திருக்கேன். நீங்க பாருங்க. இப்பவும் உங்களுக்கு சஜஷன் இருந்தா எனக்கு சொல்லலாம். ஆனா, உங்க சஜஷன நான் கண்டிப்பா ஏத்துக்கணும்னு கிடையாது." அப்படின்னு அவர் சொன்னாரு. அது அவருக்கு புரியவே இல்ல. மகனுக்கு புரியவே இல்ல. ரொம்ப சண்ட போட்டாரு. ஆனா நெறைய நேரத்தில நமக்கும் இந்த இஷ்யூ வருது. நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம், அல்லது சொந்தமா இருக்கலாம். ஆ யாராவும் இருக்கலாம். நம்மகிட்ட ஒரு விஷயத்த வந்து கேட்டாங்க அப்டின்னா, நாம ஒரு அட்வைஸ குடுக்குறோம். குடுத்துட்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? நாம சொன்னத அவங்க கரெக்ட்டா அப்படியே செய்யணும்னு எதிர்பார்க்குறோம். என்ன காரணத்தினாலயாவது நம்ம கொடுத்த ஆலோசனைய அவங்க எடுத்துக்கல அப்டின்னா, "நான் சொன்னேன், அவன் கேட்கல. நமக்கென்ன?" அப்படின்னு நம்ம சொல்லிர்றோம் இல்லையா? ஆனா இந்த மாரி அட்வைஸ் கேட்கிறவங்க எல்லாருமே இன்னும் 2, 3 பேர்கிட்ட கேட்டிருப்பாங்க. தவிர, அவங்க தன்னில் தானே சில விஷயங்கள யோசிச்சும் வச்சிருப்பாங்க. அதுக்கு சப்போர்ட்டா எவ்வளவு தூரம் சொல்றாங்க? எத்தன பேர் சொல்றாங்க? இது சரின்னு எத்தன பேர் சொல்றாங்க? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பெரும்பாலும் இது மாரி விஷயங்கள்ல வெளியில வந்து அட்வைஸ் கேட்கறது. மற்றபடி நம்ம சொல்ற அட்வைஸ மத்தவங்க கேட்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. ஆகையினால யாரு உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டாலும், அவங்களோட நிலைமையில நின்னு பிரச்சனைய யோசிச்சு அட்வைஸ குடுங்க. ஆனா, அவங்க அத ஏத்துக்கலைன்னாலும், நீங்க அத சாதாரணமா அக்செப்ட் பண்ணிக்கோங்க.